ஃப்ரெண்ட்ஸ், காலையில நீங்க எந்திரிச்ச உடனே உங்க கையில நீங்க முதல்ல என்னத்தை எடுப்பீங்க? யோசிங்க. உங்க போனை. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான வேலை உங்க கையில என்ன இருக்கும்? அதுவும் உங்க போனை யூஸ் பண்ற வேலை தான். நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க ஃப்ரீயா வீட்டுல இருக்கும்போது நீங்க எப்பெல்லாம் உங்க போன் இல்லாம நீங்க இருப்பீங்க? உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. ஹாய் ஹீரோஸ், ஹாய் ஹீரோயினிஸ், வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம் உங்க வாழ்க்கையிலேயே ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி. இது இல்ல சோசியல் மீடியாவை பத்தி பேச போறேன் அப்படிங்கவும் போனை பத்தி நான் பேச போறது இல்ல. உங்க வாழ்க்கை, உங்க ஒருத்த பத்தி நான் பேச போறேன். நம்மகிட்ட இருக்கிற நம்ம சோசியல் மீடியா இன்னைக்கு ரொம்பவே வளர்ந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில ரொம்பவே பிரயோஜனமா இருக்கணும். ஆனா அது நம்ம லைஃப் ரொம்பவே டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நாமளாவே இல்லாம இருக்கிறதுக்கு சோசியல் மீடியாவும் ஒரு காரணமா இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம நாமளாவே மாறுறதுக்கு நம்ம சோசியல் மீடியால இருந்து வெளிவரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சோசியல் மீடியாக்குள்ள போறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம். ஆனா வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியாவே நம்மள பயமுறுத்துற விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்ம மொபைலையும் சோசியல் மீடியாவையும் பத்தி 2600 தடவை யோசிக்கிறோம். அதே மாதிரி நீங்க உங்க மொபைல நீங்க ஒரு நாளைக்கு 150 தடவை நீங்க அன்லாக் பண்றீங்க. உலகத்துல உள்ள ஆவரேஜான ஸ்கிரீன் டைம் எவ்வளவு தெரியுமா? 7 மணி நேரம். அதாவது உலகத்துல போன் வச்சிருக்கிறவங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் மொபைல்லயே இருக்காங்களாம். அதுலயும் நல்ல விஷயத்துக்கு 2 மணி நேரம் தான். அதுலயும் மூவி பாக்குறது என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேண்டி 3 மணி நேரமும், 2 மணி நேரம் கேம்ஸ் விளையாடுறதுலயும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு டேட்ல நம்ம சூப்பர் ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ஜெனரேஷனை நம்ம ஜெஸ்ஸின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நம்ம மனிதனோட வாழ்க்கையில நம்ம மொபைல் யூஸ் பண்ற ஸ்கிரீன் டைம் 9 மணி நேரம் யூஸ் பண்றோம். இன்னைக்கு நம்ம உலகத்துல உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம வருங்காலத்துக்கு ஒரு தூணா வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, அப்படிப்பட்ட நாம ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் சோசியல் மீடியாலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல கஷ்டமான விஷயம், ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்ச உடனே அவன் வாழ்க்கையிலேயே முக்கியமானது அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா தான் இருக்கு. அந்த ஸ்டேட்டஸை வச்சு விட்டுட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாருக்காக வேண்டி நம்ம ஸ்டேட்டஸ் வச்சோமோ அவன் ஸ்டேட்டஸை பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்க டைரக்டா அவனுக்கே அமைச்சிடலாமே. ஏன் நீங்க ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உங்க டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? யூடியூப், இன்ஸ்டா, நெட்ஃபிளிக்ஸ், பேஸ்புக் இதுலதான் நம்ம டயத்தை எல்லாருமே நம்ம ஸ்க்ரோல் பண்றதுலயே நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரீல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரீல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது ரீல்ஸ், 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4, 4க்கு அடுத்து 5 அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்றதுலயே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உங்க வாழ்க்கையிலேயே அடிஷனோட உச்சகட்டம். இதுதான் நம்ம ஃபியூச்சரா இருக்கட்டும், நம்ம லைஃபா இருக்கட்டும், நம்ம டைமா இருக்கட்டும், நம்ம மைண்டா இருக்கட்டும், இதுதான் எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில பாதிக்கிற விஷயமா இருக்குது. இதை நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். யாருக்கிட்டையாவது இருந்தா அவன் மொபைல மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னு வைங்க, அவனை அப்ப பாப்பீங்க அவனோட கேரக்டர், அவனோட கோபம், அவனோட மைண்ட் எல்லாத்தையுமே அப்ப பிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம ஒருத்தவங்கிட்ட நம்ம மொபைல மட்டும் கொடுத்துட்டோம்னு வைங்க, நம்ம கேரக்டர், நம்ம மைண்ட், நம்ம டென்ஷன் எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்தும் பார்க்கலாம். சோசியல் மீடியால அடிக்ட் ஆகுறது அப்படிங்கிறது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, கேம்லின் பண்றதுங்கிற மாதிரி தான். ட்ரக்ஸ் ஒரு ஆட்டம் நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வேணும்னாலே வேணும் தான். அதே மாதிரி தான் கேம்லின் பண்றது. கேம்லின் பண்ணி ஒரு ஆட்ட பணம் எடுத்துட்டு பணத்தை விட்டுட்டோம்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், பணத்தை விடுறதா இருக்கட்டும், விட்டதை பிடிக்கிறதா இருக்கட்டும், அது வரைக்கும் அவன் மைண்ட் அவனை விடவே விடாது. சோசியல் மீடியா அடிஷன் அப்படிங்கிறது இதுக்கு கம்மியானது இல்ல. இது உங்களுக்கு பயமா கூட இருக்கலாம், ஆனா இதான் உண்மை. நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது 2 மணிக்கு முழிப்பு தட்டி எந்திரிச்சிட்டோம்னா எந்திரிச்ச உடனே மொபைல் எடுத்து எஃபி செக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எஃபில நம்ம காலையில போட்ட போஸ்டுக்கு எவ்வளவு லைக் வந்திருக்கு, எவ்வளவு கமெண்ட் வந்திருக்குன்னு நம்ம நைட்டா இருந்தாலும் எந்திரிச்சு அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அப்படிதான் நம்ம டோக்கோமைனா நம்ம ரிலீஸ் ஆக வச்சிருக்கோம். வாங்க தெரிஞ்சுக்கிறலாம் ஏன் நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிஷன் ஆகுறோம். இதுக்கு முதல் காரணம் ஈஸி அக்சஸா இருக்குது. எந்த ஒரு விஷயம் நம்மளால ஈஸியா பண்ண முடியுதோ அந்த விஷயத்தை தானே நம்ம மைண்ட் எப்பயுமே எடுத்து பண்ணோம். அது ஈஸி அக்சஸா இருக்கிறனால நம்ம மைண்ட் அதை பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுது. சோசியல் மீடியாக்குள்ள போறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயம். மொபைல் எடுக்கிறீங்க, ஆப் ஓபன் பண்றீங்க, சோசியல் மீடியாக்குள்ள போயிடுறீங்க. எவ்வளவு ஈஸியான விஷயம், எவ்வளவு ஈஸியா இருக்கு. இன்னொரு காரணம் இருக்கு, நம்ம மொபைல்ல பாக்குற எல்லா விஷயமுமே நம்ம மைண்ட்ல உடனே ஒட்டிக்கிறது. எந்த ஒரு கெட்ட விஷயமோ அது நம்ம மைண்டுக்குள்ள ஈஸியா ஒட்டிக்கிறது. எந்த ஒரு நல்ல விஷயமோ அது நம்ம மைண்டுக்குள்ள ஒட்டவே ஒட்டாது. பாருங்க, நம்ம தண்ணி அடிக்கணும்னு நினைச்ச உடனே நம்ம தண்ணி அடிச்சிருவோம். ஆனா படிக்கணும்னு நினைச்ச உடனே நம்ம படிக்க மாட்டோம். இதை டீடைலா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதுல ஒரு மேட்டர் இருக்கு, ஸ்பீடி ரிவார்டு. நீங்களே நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்க சரக்கு அடிச்ச உடனே 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலயும் நீங்க நினைச்சதை நீங்க அடைஞ்சிடுறீங்க. சரக்கு அடிச்ச ஆளு உடனே போதையாயிரம். அவன் நினைச்ச விஷயத்துல அவனுக்கு தேவையான போதை உடனே கிடைச்சிருது. இதத்தான் சொல்லுவாங்க ஸ்பீடி ரிவார்ட். நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண உடனே இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது. நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க சரக்கு அடிச்சீங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு போதை ஏறும்னா நீங்க அந்த சரக்கு அடிப்பீங்களா? சரக்கு அடிக்கிறதையே விட்டுருவீங்க. ஏன்னா சரக்கு அடிச்சதுக்கு பிரயோஜனம் இன்னைக்கு கிடைக்கவே இல்ல. ஆக்ஷன் தான் நம்ம எடுத்தோம், ஆனா நம்மளுக்கு எந்த ரிவார்டுமே கிடைக்கல அப்படின்னு விட்டுருவோம். அதுவே புக்கு படிக்கிறதா இருக்கட்டும், புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. அதனால உங்களுக்கு புக்கு படிக்கிறதுக்கு மைண்டே போக மாட்டேங்குது. அதனாலதான் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துல இன்ஸ்டன்டா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அதுல நம்ம
நம்ம மைண்ட் உடனே விழுந்துருது. எது இன்னைக்கு நம்ம பண்ணோம்னா அது லாங் டேர்ம்ல நம்மளுக்கு ரிசல்ட்டா கிடைக்குதோ அதை இன்னைக்கு நம்மளுக்கு பண்றதுக்கு நம்ம மைண்ட் ஒத்துக்கிறாது. நீங்க ஜிம்முக்கு போறீங்க, ஜிம்முக்கு போன உடனே ரிசல்ட் கிடைக்காது. 15 நாள் 20 நாள் 30 நாள்லயே ரிசல்ட் கிடைக்காது. உடனே ஜிம்மை எல்லாருமே விட்டுறோம். ஏன்னா ரிசல்ட் உடனே அவங்களுக்கு கிடைக்கல. சோசியல் மீடியால நீங்க இதனாலதான் அடிஷன் ஆகுறீங்க. உங்களுக்கு ரிவார்டு சூப்பர் ஸ்பீடா கிடைச்சிருது. நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் இப்ப உடனே போடுறீங்கன்னு வைங்க, போட்ட உடனே யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு லைக் பண்ணிட்டாங்க. லைக் பண்ணதோட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க. கமெண்ட் பண்ணவங்களுக்கு கமெண்ட்லயே ஒரு கமெண்ட் வந்துருச்சுன்னு வைங்க, உடனே நீங்க எவ்வளவு வியூவர்ஸ் போகுதுன்னு கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்க போஸ்ட் ஷேரும் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க எடுத்த ஆக்ஷனுக்கு உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க, லைக் எவ்வளவு விழுகுது, கமெண்ட் எவ்வளவு விழுகுது, கமெண்ட் யார் யார் பண்றான்னு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ரிவார்டு. அந்த ரிவார்டு உங்களுக்கு சோசியல் மீடியா போஸ்ட்ல கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டைரக்டா பாயிண்ட்குள்ள போயிடலாம். எந்த ஒரு ஆப்பா இருந்தாலும் எப்படி உங்களை அடிக்டட் ஆக்குறது, எப்படி உங்க டைம் எனி டைம் அதுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, எப்படி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றது, எப்படி உங்களை கிளிக் பைட்டா வச்சு உங்களை உள்ள எடுத்துட்டு வர்றதுங்கிறதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு லோகோல இருந்து லாஸ்ட் நீங்க கட் பண்ணி வெளியே வர்றது வரைக்கும் ஒவ்வொன்னையும் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சைக்காலஜிக்கலா உங்க டோபமைன் எப்படி ரிலீஸ் ஆகும், எப்படி உங்களை அடிக்ட் பண்றதுங்கிறத தெரிஞ்சு 100% தான் அவங்க எஃபெக்ட கொடுத்து தான் உங்களை அடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சோசியல் மீடியா அவங்கள கரெக்டா வச்சுக்கிட்டு இருக்கறனால தான் உங்களோட ஸ்கிரீனிங் டைம் ரொம்பவே ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்படி நீங்க சோசியல் மீடியாவை பார்த்து நீங்க அடிக்ட் ஆகுறதுனால மட்டும்தான் உங்க மைண்ட், உங்க ஹெல்த் இது எல்லாமே டேமேஜ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மீடியால நீங்க அடிக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு 2 பெரிய பிரச்சனை இருக்கு. முதல்ல வேஸ்ட் ஆஃப் யுவர் வேல்யூபிள் டைம். அதாவது நீங்க உங்க மொபைல்லயே 8 மணி நேரம் 9 மணி நேரம் நீங்க வேஸ்டா உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை கூட பண்ண முடியாது. நீங்க சோசியல் மீடியால பண்ற ஒவ்வொரு வேஸ்டான டைமும் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சோசியல் மீடியால வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு டைமுமே உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட ஃபியூச்சர், உங்களோட கரியர், உங்களோட சக்சஸ் இது எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல மொபைல் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உங்க கோல்டன் டைம் உங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டி கொடுங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு வயசாகிட்டே போறீங்களோ அவங்க அவ்வளவு தாத்தா பாட்டி ஆகிட்டே இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க நினைப்பீங்க அவங்களுக்கு நம்ம இது பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால 2வது பெரிய பிரச்சனை என்னன்னா பீப்புள்ஸ் ஃபேக் ஆன் சோசியல் மீடியா. நீங்க சோசியல் மீடியால பாக்குற பீப்புள் எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லயா இருக்கட்டும், ஃபேஸ்புக்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அந்த பீப்புள் ரொம்பவே எப்படி நம்மள அட்ராக்டிவா காமிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி மேக்கப் பண்றதுல இருக்கட்டும், ஆக்ஷன் பண்றதுல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே மச் பெட்டரா எப்படி கொடுக்கறதுங்கிறத பாப்பாங்க. அவங்க போஸ்ட் பண்ற ஒவ்வொரு போட்டோவா இருக்கட்டும், ஒவ்வொரு ரீல்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பார்த்து வியந்துகிட்டு இருப்போம். எவ்வளவு அழகா குவாலிட்டி அவங்க லைஃப்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அது 1% கூட கிடையாது. எல்லாமே ஃபில்டர் பண்ணி போட்டோவா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், எல்லாமே எடிட்டிங் தான். ஃபுல்லாமே எடிட் பண்ணி நம்மள அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு போட்டோஸையுமே அப்லோட் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ பண்றாங்கன்னா அதுல எப்படி லைட் குவாலிட்டி கொடுக்கணும், எப்படி அவங்கள அழகா காமிச்சுக்கிறணும், அவங்க லைஃப்ல இருந்து ஒரிஜினல் லைஃப்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா அவங்க லைஃப் சேஞ்ச் பண்ணி தான் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அவங்கள பார்த்து போராமப்பட்டுக்கிட்டு ஐயோ எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, எவ்வளவு செலிப்ரேஷன் பண்றாங்க, எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாங்க, நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு நீங்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது கம்பேரிசன் பண்ணி பாக்குறது, இவங்கள மாதிரி நம்ம எப்படி மாறுறதுன்னு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரத்துக்கு சோசியல் மீடியால சந்தோஷமா அவங்கள காமிச்சுக்கிறாங்களோ அவங்க லைஃப் அவ்வளவு டார்கா இருக்கும். உலகத்துல யாரை விட இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், எல்லாருக்குமே மனசுல ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனாலதான் சொல்ல வரேன், உங்க லைஃபையும் சோசியல் மீடியால உள்ள லைஃபையும் கம்பேர் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க. இன்னைக்கே நீங்க சோசியல் மீடியா அடிக்டட்ல இருந்து நீங்க வெளிவரதுக்கு உங்களுக்கு கோல்டன் 5 டிப்ஸ் தரேன். இதை மட்டும் நீங்க கீப் அப் பண்ணீங்கன்னா நீங்க சோசியல் மீடியா அடிக்டட்ல இருந்து வெளிவந்து இந்த உலகத்தை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த 5 டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சோசியல் மீடியா அடிக்டட்ல இருந்து நீங்க வெளியே வந்தாதான் உங்க லைஃப் வேற லெவல்ல மாறும். இல்லனா நீங்க இருக்கிற இடத்துலயே தான் இருப்பீங்க. இந்த 5 பாயிண்டை பார்த்ததுக்கு அப்புறம் அதை நீங்க கீப் அப் பண்ணிட்டீங்கன்னா என்னோட கேரண்டியா நான் சொல்றேன், நீங்க உங்க ஸ்கிரீன் டைம்ல இருந்து 30 நாள்ல கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க. முதல் டிப்ஸ், டோன்ட் சார்ஜ் யுவர் போன் நியர் யுவர் பெட். உங்களோட போனை நீங்க படுக்கிற இடத்துல இருந்து தூரமான இடத்துல நீங்க சார்ஜ் பண்ண பாருங்க. அதை விட்டு
வச்சுக்கிட்டு நீங்க படுக்கிற இடத்துலயும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைட் அமர்த்திடுவீங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும், படுத்துருவீங்க. அதுக்கப்புறம் படுத்த உடனேயும் 5 நிமிஷத்துலயும் உங்க கையில உங்க போன் வந்துடும். அப்படி கைக்கு வந்த போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா மொபைல வந்து நீங்க தூரமா வச்சுட்டு படுக்க பாருங்க. இதனால நீங்க நல்லா தூங்கவும் செய்வீங்க, மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, உங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லதா இருக்கும். செகண்ட் டிப்ஸ், சேஞ்ச் யுவர் போன் செட்டிங்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டிப்ஸ். உங்க போன் அடிக்டட்ல இருந்து நீங்க வெளிய வர்றதுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டிப்ஸ். இதுல நீங்க 5 செட்டிங்ஸ் நீங்க கண்டிப்பா மாத்தணும். முதல் செட்டிங், எல்லா நோட்டிபிகேஷனையுமே நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருதோ அப்ப எல்லாம் நீங்க மொபைல் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. எப்பெல்லாம் நீங்க ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் அந்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களை தடுத்துரும். சோ நோட்டிபிகேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிருங்க. செகண்ட் பாயிண்ட், உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிருங்க. உடனே இப்பவே டெலீட் பண்ணிருங்க. இப்பெல்லாம் பெரிய பெரிய ஆளு கூட கேண்டி கிரஷ் விளையாண்டுக்கிட்டு அடுத்த லெவல் எப்படி போறதுன்ட்டு அந்த தேவையில்லாத ஆப்ஸை மொபைல்ல வச்சுக்கிட்டு தேவையில்லாம அவங்க லைஃபையே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சில பேர் இல்ல, நிறைய பேர் இப்படி அவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையுமே உடனே, உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸையும் உடனே டெலீட் பண்ணிருங்க. தேர்ட் செட்டிங், செட் எ லாங் பாஸ்வேர்டு. உங்களோட பேட்டர்ன், உங்களோட மொபைல்ல நீங்க திறக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து பெரிய பாஸ்வேர்டா போட்டு வைங்க. அப்பதான் உங்களால திறக்கிறதுக்கு, உங்களுக்கு மொபைலை எடுத்து யூஸ் பண்றதுக்கே மைண்ட் வராம இருக்கும். இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், சின்ன விஷயம் தான் வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. ஃபோர்த் செட்டிங், யூஸ் ஏ ஏரோப்ளேன் மோடு. எப்பெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்டான ஒர்க்குக்கு உட்கார்றீங்களோ, எப்பெல்லாம் உங்களுக்கு மொபைல் தேவையில்லையோ அப்ப எல்லா நேரமுமே மொபைல்ல நீங்க ஃபிளைட் மோட்ல போட்டு வைங்க. ஃபிளைட் மோட நீங்க உங்க இம்பார்ட்டன்டான வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க ஆன் பண்ணவே கூடாது. அப்படி நீங்க ஃபிளைட் மோட்ல மட்டும் போட்டுட்டு ஒரு வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நீங்க அந்த வேலையை நீங்க 100% சக்சஸ்ஃபுல்லா முடிப்பீங்க. ஃபிஃப்த் செட்டிங், உங்க மொபைல நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்தி வச்சிருங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்துச்சுன்னா உங்க மொபைல உங்களுக்கு தொடுறதுக்கே கடுப்பாயிரும், நீங்க அதை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 5 செட்டிங்கையும் நீங்க மாத்துறது மூலமா இந்த சோசியல் மீடியா அடிஷன்ல இருந்து நீங்க வெளிவரதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தேர்ட் டிப்ஸ், டேக் ஏ செல்போன் ஹாலிடே. உங்க வாரத்துல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க மொபைல் போனையே எடுக்காம ஒரு நாள் மட்டும் இருந்துருங்க. இதனால நீங்க மொபைல் அடிக்டட்ல இருந்து நீங்க வெளிவரது மட்டும் இல்லாம உங்களோட வில் பவர், இதை மட்டும் நான் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில என்னால எது நினைச்சாலும் என்னால சாதிக்க முடியும்ங்கிற நம்பிக்கை வந்துரும். ஃபோர்த் டிப்ஸ், சேஞ்ச் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்குள்ளேயே நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க, ஏன் நம்ம இப்ப மொபைலை எடுக்க போறோம், ஏன் மொபைல் நம்ம இப்ப யூஸ் பண்ணணும், எதுக்காக நம்ம இந்த போன் பண்ணணும், எதுக்காக இன்ஸ்டாகிராம் குள்ள போகணும், எதுக்காக வேண்டி நம்ம யூடியூப் போகணும், எதுக்காக வேண்டி Facebook குள்ள போகணும்னு நீங்க உங்களுக்குள்ளேயே செல்ஃபா கேள்வி கேட்டுக்கிட்டு இது தேவையா தேவையில்லையா, தேவையில்லைன்னா கண்டிப்பா உள்ள போகவே போகாதீங்க. டிப் நம்பர் 5, எங்கேஜிங் இன் அதர் மோட் பூஸ்டிங் ஆக்டிவிட்டி. இப்ப பாருங்களேன், நம்ம லைஃப்லயே முதல்ல நம்ம எதுல என்ஜாய் பண்ணமோ அதுலயே கடைசியில வந்து நம்ம நின்ட்டோம். அதாவது உங்க ஹாபி, அதாவது நீங்க சின்ன வயசுல நீங்க எதுல என்ஜாய் பண்ணி நீங்க ஜாலியா விளையாண்டுருப்பீங்களோ அதை நீங்க இந்த வயசுலயும் நீங்க என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. எதுலயாவது நீங்க சாதிக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கலாம், டான்ஸ் பண்றதுலயா இருக்கலாம், எதுலயாவது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும்ல, அதை நீங்க எடுத்து பண்ணும்போது உங்க லைஃப் வேற லெவல்ல மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஸ்கிரீன்ல இருந்து நீங்க வெளிவரதுக்கு உங்களுக்கு பாதி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ கட் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஆன் தி வே நெக்ஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்கு, அதை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் விடைபெற மனசே இல்ல, பட் விடைபெற வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ விடைபெற மனசே இல்லாம விடைபெற நான் உங்க SS டாடா பை பை, see you.